அதாவது விஜய் சம்பவம் நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதை சிஎம் தான் காரணம் மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அவர் சிஎம் எப்படி காரணமா இருக்க முடியும்? அதான் இதான் சொல்றாங்க, அக்கப்பூர் ஆசாமிங்க நிறைய இருக்காங்க. அக்கப்பூர் ஆசாமிங்க அது ஏதாவது ரொம்ப சிக்கலான கேள்வியெல்லாம் கேட்குறது. திமுகவில் ஒரு பொறுப்பாளர் ஏதாவது ஒரு பொறுப்பாளர் கேட்டு நம்ம சரி செய்தீங்களா கேட்குறேன். அதாவது விஜய் சம்பவம் நடந்த பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதை சிஎம் தான் காரணம் மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்கு. அது குறித்து என்ன தகவல்? அவர் சிஎம் எப்படி காரணமா இருக்க முடியும்? அதான் இதான் சொல்றாங்க, அக்கப்பூர் ஆசாமிங்க நிறைய இருக்காங்க. அக்கப்பூர் ஆசாமிங்க அது ஏதாவது பொதுவாக இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற இந்த பார்வை குறைஞ்சு போயிடுது. அதனால் எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான்.